வெல்கம் டு அவர் சேனல். நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் 8 தொகுத்து வழங்குற நிலையில் நிறைய விதமான கருத்துக்களை திரட்டி இருப்பார். பிக் பாஸ் 8 எப்படி நடத்தணும், எந்த மாதிரியெல்லாம் பேசணும், எந்த மாதிரியான பேசினா எந்த மாதிரியான கைத்தட்டல்கள் கிடைக்கும். நடிகர் கமலஹாசன் அவர்களிடம் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்திருப்பார். ஏன்னா கடந்த 7 சீசன்களாக கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். சில விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவருக்கும் சில வெறுப்பு காரணமாக பிக் பாஸ் இடையேயான 2 பேத்துக்கும் உள்ள சமரச அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து போகாதனால அதை விட்டு வெளியே வந்தார் கமலஹாசன் அவர்கள். இருந்தாலும் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் இருவருடைய நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இருக்கிறது. அதனால் எந்த மாதிரிலாம் அணுகணும், எந்த மாதிரி பேசணும், சில நேரங்களில் நியாயமாக இருந்தாலும் மக்கள் மீடியா எந்த மாதிரி காட்டுறாங்க, அதுக்கு எப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறது நிறைய விதமான ப்ராக்டிஸை பண்ணிட்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் படங்களில் நடிக்கிறதை விட பிக் பாஸ் என்பது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இது ஒரு லைவ் ஷோ, லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம என்ன பேசணுங்கிறது சுதாரிச்சு விஷயங்களை விஜய் சேதுபதியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. காரணம் என்னன்னா அவனுடைய படங்களை தாண்டி அவனுடைய ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மேடையில் பேசுகிற மேடை நாகரிக பேச்சாக இருந்தாலும் சரி, அவரே வல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பான்டேனியஸாக கரெக்டாக ஒரு டைமிங்கில் பேசுவார். அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரங்களில் படங்களை ரசிகர்கள் அவர் என்ன பேசினாலும் அவர் பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு தனி பட்டாளம் உண்டு. அதை கரெக்டாக பயன்படுத்தி கொண்ட பிக் பாஸ் எப்படி அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.